இது ஸ்ரீலங்காக்கு இந்தியாவுக்கு ஸ்ரீலங்காவுக்கு நடக்கிற செமிஃபைனல், ஒரு செகண்ட் செமிஃபைனல். இந்த மேட்ச் இருந்துச்சு. நான் கூட பாகிஸ்தான் வரும்னு நினைச்சேன். பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா வந்துச்சு. அது எப்படி பாத்தீங்கன்னாக்க, அது எப்படி பாத்தீங்கன்னா இப்போதைக்கு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் 6 பாயிண்ட், பங்களாதேஷ் 6 பாயிண்ட், ஆப்கானிஸ்தான் 6 பாயிண்ட். சரிங்களா, 3 டீம் 6 பாயிண்ட். அதுல 2 டீமுக்கு மேட்ச் முடிஞ்சிச்சு. 2 டீம் வரவே முடியாது பிளே ஆஃப்க்கு. யார் யாருக்குன்னா ஆப்கானிஸ்தானுக்கும் பங்களாதேஷ்க்கும் 5 மேட்ச்களும் முடிஞ்சிச்சுங்க. பங்களாதேஷ்க்கும் ஆப்கானிஸ்தானுக்கும். பாகிஸ்தானுக்கு ஒரு மேட்ச் இருந்தது. அது ஜெயிச்சா 8 பாயிண்ட் கிடைக்கும். 8 பாயிண்டோட 3வது இடம் வந்திருக்கும். 3வது இடம் வந்திருக்கும். பங்களாதேஷ் 4வது இடத்துக்கு போயிருக்கும். பங்களாதேஷ் 4வது இடம். அப்போட பங்களாதேஷ் 4வது இடம் வந்துருக்காது, செஞ்சிருக்கும் 5வது இடம். பங்களாதேஷ் பிளே ஆஃப் கப்பு கூட வந்துருக்காது. நான் தவிர சொல்றேன், பிளே ஆஃப் கப்பு கூட வந்துருக்காது. நான் ஸ்ரீலங்காவுக்கு ஒரு மேட்ச் இருந்தது, ஆஸ்திரேலியா கூட இருந்தது. அதுல ஜெயிச்சா ஸ்ரீலங்கா 7 பாயிண்ட் கிடைக்கும். 7 பாயிண்ட் ஸ்ரீலங்காய்க்கு 7 பாயிண்ட் கிடைக்கும். ஸ்ரீலங்கா அன்னைக்கு. இப்போ சவுத் ஆப்பிரிக்கா 5 பாயிண்டோடையும், சவுத் ஆப்பிரிக்கா 5 மேட்ச்ல 2 மேட்ச் வெற்றி, 2 மேட்ச் தோல்வி, 1 மேட்ச் டிரா பண்ணி 5 பாயிண்ட்ல இருக்காங்க. ஸ்ரீலங்காவும் அதே மாதிரி தான். 2 மேட்ச் தோல்வி, 2 மேட்ச் வெற்றி, 2 மேட்ச் டிரா, அந்த மாதிரி இருக்காங்க ஸ்ரீலங்கா இப்போதைக்கு. ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் பிளே ஆஃப்க்கு வர மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு 5 மேட்சஸ் முடிஞ்சிச்சு. போன வாட்டி பாகிஸ்தானுக்கு நடந்துச்சு. அந்த மேட்ச் பாகிஸ்தான் ஜெயிச்சுன்னா 8 பாயிண்ட் கட்சி 3வது இடத்துக்கு வந்துக்கலாம். ஆனா பாகிஸ்தான் ஜெயிக்கல, இந்தியா தான் ஜெயிச்சாங்க. அதுவும் மாசான வெற்றி, ஒரு வெற்றி. இந்தியா பாகிஸ்தான் ஒரு பிளே ஆஃப் கனவை தவிடுபடி ஆகிட்டாங்க. இப்போ இதனால பங்களாதேஷ்க்கு ரூட் கிளியரா இருந்துச்சு. 6 பாயிண்டோட அது செலக்ட் ஆச்சு. இப்போ ஸ்ரீலங்கா பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா 5 பாயிண்ட். சவுத் ஆப்பிரிக்காவுக்கு மேட்ச் இல்ல, 5 மேட்ச் முடிஞ்சிச்சு. அதனால சவுத் ஆப்பிரிக்கா இனிமேல வர முடியாது பிளே ஆஃப்க்கு. ஆனா ஸ்ரீலங்காவுக்கு ஒரே ஒரு மேட்ச் பேலன்ஸா இருந்துச்சு. அதுல ஜெயிச்சா மட்டும் பிளே ஆஃப். அதுல ஜெயிச்சா ஸ்ரீலங்காக்கு 7 பாயிண்ட் கிடைக்கும். ஸோ ஸ்ரீலங்காக்கு 7 பாயிண்ட் கிடைக்குமா? என்ன ஸ்ரீலங்கா ஆஸ்திரேலியா கூட போராடி வின் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். போராடி வின் பண்ணிட்டாங்க. 7 பாயிண்டோட பிளேஸ்ல நம்பர் 3ல வந்தாங்க. நம்பர் 3ல இருந்தாங்க சவுத் ஆப்பிரிக்கா. பிஎஸ் டபிள் நம்பர் 3ல இருந்திருக்காங்க. டோர்னமெண்ட் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா டோர்னமெண்ட் ஸ்டார்டிங் 2 மேட்ச் 3 மேட்ச் 4 மேட்ச் முடிஞ்சு பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்காவும் இங்கிலாண்டும் இதுல இருந்தாங்க.
என்னது கீழே இருந்தாங்க குரூப் ஃபர்ஸ்ட் 5 இதுக்கு வர முடியல. அதாவது ஃபர்ஸ்ட் 3 மேட்ச்ல ஸ்ரீலங்காவும் இங்கிலாண்டோ கீழே இருந்தாங்க. ஆனா இப்ப டோர்னமெண்ட் முடிகிற சமயத்துல ஸ்ரீலங்காவும் இங்கிலாண்டும் டாப் 4ல பிடிச்சிருக்காங்க. அதுதான் பெரிய விஷயம். அதுவும் பாத்தீங்கன்னா இங்கிலாந்து பங்களாதேஷ வீழ்த்தி ஃபைனலுக்கு போச்சு. அது இங்கிலாந்து பங்களாதேஷ் வீழ்த்தி ஃபைனலுக்கு தகுதி ஆயிடுச்சு இங்கிலாந்து. அதனால அது ஃபர்ஸ்ட் செமிஃபைனலாக இருந்துச்சு. செகண்ட் செமிஃபைனல் இந்தியாவுக்கு ஸ்ரீலங்கா கொண்டாடுது. இதுல ஸ்ரீலங்கா 166 வச்சாங்க. இந்தியா 170 வச்சாங்க. ஸ்ரீலங்கா கொஞ்சம் குரூப் பில இருக்க டீம்ஸே இது பண்றாங்க. எஸ்பெஷலி சவுத் ஆப்பிரிக்கா இது பண்ணிட்டாங்க. ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா பிளேஸ் டேபிள்ல ஸ்ரீலங்காக்கு மேல இருந்துச்சு. அதாவது ஃபர்ஸ்ட் பிளேஸ் இங்கிலாந்து, ஃபர்ஸ்ட் பிளேஸ் இந்தியா, செகண்ட் பிளேஸ் இங்கிலாந்து, தேர்ட் பிளேஸ் பங்களாதேஷ், ஃபோர்த் பிளேஸ் பாகிஸ்தான், ஃபிஃப்த் பிளேஸ் ஆப்கானிஸ்தான், சிக்ஸ்த் பிளேஸ்ல சவுத் ஆப்பிரிக்கா, 7th பிளேஸ் இலங்கை இருந்துச்சு. இப்போ 6th பிளேஸ்ல சவுத் ஆப்பிரிக்கா இருந்துச்சு. 5 பாயிண்ட் வாங்கினாங்களே. இன்னும் ஒரு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் வாங்கியிருந்தா பிளே ஆஃப் வந்துருக்கலாம் சவுத் ஆப்பிரிக்கா. அது பண்ண மாட்டாங்க சவுத் ஆப்பிரிக்கா. இது ஸ்ரீலங்காக்கு சாதகமா இருந்துச்சு. இந்த பிளே ஆஃப் கடைசி கட்ட மேட்ச் கொஞ்சம் ஸ்ரீலங்காக்கு சாதகமா இருந்துச்சு. அதனால ஸ்ரீலங்கா ஈஸியா உள்ள வந்துட்டாங்க ஸ்ரீலங்கா. ஸோ இதெல்லாம் ஸ்ரீலங்கா வந்ததுக்கு காரணம். ஆனா லீக் மேட்ச்ல பலமாயிடா ஆஸ்திரேலியாவை வீழ்த்தினா மட்டும்தான் அவை இது வர முடியும் என்கிற ஒரு நிலைமை இருந்துச்சு. அந்த மேட்ச் போராடி வின் பண்ணாங்க அந்த மேட்ச. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ் இங்கிலாந்து, ஃபர்ஸ்ட் பிளேஸ் இப்ப முடிவாகும் இந்தியாவா இங்கிலாந்தானே. ஆனா தேர்ட் பிளேஸ் ஸ்ரீலங்கா முடியாச்சு. இப்போ தேர்ட் பிளேஸ் பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா இல்ல. தேர்ட் பிளேஸ் நீங்க பங்களாதேஷ் கொண்டு நினைக்கிறேன். ஃபோர்த் பிளேஸ் ஸ்ரீலங்கா கொண்டு நினைக்கிறேன். ஏன்னா இதுதான் செகண்ட் செமிஃபைனல். இந்த ஃபைனல்ல ஜெயிச்சா ஃபைனலுக்கு போலாம் இங்கிலாந்துக்கு முதலாம். அதனால இங்கிலாந்துக்கு மோதணும்னா இந்த 166 சேஸ் பண்ண விடக்கூடாது. இவங்க சேஸ் பண்ணி விட்டாங்க. இதனால இந்தியா ஈஸியா ஃபைனல்ல ராஜா மாதிரி விளையாடி கொண்டிருக்கு. ராஜா மாதிரி இந்தியா ஃபைனல்ல இருக்கு. இந்த டோர்னமெண்ட்ல ஏ குரூப்க்கு சான்ஸே கிடையாதுன்னு. ஆனா எப்படியோ முக்கி திணறி எப்படியோ போராடி எப்படியோ ஏ குரூப்ல 2 பேர் இருந்தாங்க. ஆப்கானிஸ்தான் வருவோம்னு நினைச்சோம் செமிஃபைனலுக்கு. அதான் டாப்ல இருந்துச்சு. அதான் வரும்னு நினைச்சோம். நான் பார்த்தேன்னா இங்கிலாண்டோ ஸ்ரீலங்கா வந்துச்சு. பாருங்க ஸ்ரீலங்கா ஒரு